வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அமைச்சர் பொன்முடி அவர்களும், செந்தில் பாலாஜி அவர்களும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதற்கான காரணங்கள் என்ன? அதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன? அப்படிங்கிறது ஒரு பக்கம். அ பொன்முடியை நீக்குவதற்கு உட்கட்சி பூசல் காரணமா? அப்படிங்கிறதும் பேசுபடும் பொருளாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது பாஜகவோட ஒரு அதாவது செந்தில் பாலாஜிய கொங்கு மண்டலத்திலிருந்து அமைச்சராக இருந்து அவர நீக்கினால் தான், அங்க வந்து எலக்ஷன்ல நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா, அவர் அமைச்சராக இருந்தால் நமக்கு நெறைய பிரச்சனைகளை குடுப்பார் அப்படிங்கிற ஒரு பிரஷர். அதுதான் இடி மூலமாக ஒண்ணு நீ அமைச்சர் பதவி வேணுமா? அல்லது ஜாமீன் வேணுமா? அப்படின்ற மாரி ஒரு கேள்விய உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதுவரைக்கும் வேற எந்த அரசியல்வாதிக்கு எதிராகவும் இந்த மாதிரி விஷயங்கள பண்ணதில்ல. ஏன் அதாவது கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஏன் அஜித்